ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பேட் கேர்ள் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, தமிழில் தான் இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இது ஒரு எமோஷனல் கிரியேட்டிவிட்டி மூவியாக வெளிவந்திருக்கு. படத்துடைய ஹீரோயினே ஒரு ஐயர் வீட்டு பெண்ணாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பையன் மேலே லவ். அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு பயங்கரமாக பிரச்சனை. ஏன்னா அந்த பையன் வந்து வேறு இடமா இருக்கும். அதனால் அந்த பொண்ணுடைய அவங்க அம்மாவும் ஒரு ஸ்கூல் ஆசிரியையாக இருப்பாங்க. உடனே வேறு ஸ்கூலுக்கு போய் சேர்த்திடுவாங்க. இதனால் அப்செட்டான நம்ம ஹீரோயினையும் லைஃப்பை ஆப்போசிட்டாக வாழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான்ட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன்லாம் நான் வந்து வேறு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் நிறையா சம்பவம்லாம் நிறைய நடக்குது. இப்போ அதெல்லாம் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சிருக்கிற அந்த ஹீரோயின் தாங்க வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடம், இப்படி 3 விதமான கெட்டப்பில் வந்து மிரட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் சொல்லப்படுகின்ற விதம், பொதுவாகவே பெண்கள்னாவே இப்படி தான்ப்பா வாழணும், இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் ஒரு பெண்களை வந்து ஒரு கோட்டுக்குள்ளார அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருச்சு. இதையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது இந்த சமுதாயத்தில் கடைசீட்டில் அவங்க என்னவாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை ரியாலிட்டியாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. அது நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு விஷயம் நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. எந்த ஒரு கேரக்டரும் மனசில் நிற்கிது. ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ப்ராக்டிக்கலாக அது செட் ஆகுது. இப்படி படத்தில் அந்த ஃபீல் பண்ணுற விதம் நல்லாவே இருக்குது. காமெடியும் நல்லா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி எமோஷனல் டச்சப் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி அந்த படத்துடைய பிஜிஎம்ஸும் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டோனை கொடுத்துருக்காங்க. இப்படி டெக்னிக்கல் சாங் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து பயங்கரமாக அட்வென்ச்சர் மூவி வேணும் இருக்குது. இந்த படம் பிடிக்காது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவும் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.